ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல். மார்க்கத்தில் புதிதாக நுழைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் அனாச்சாரங்கள், ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு வரையும் சுட்டிக்காட்டியதை உங்களுக்கு நான் ஓதுவதாக சும்மாவை ஆரம்பிச்சேன். கணியத்திற்குரிய எல்லாம் நல்ல எல்லா கணிதார்களே சத்திய மார்க்கத்தின் சகோதர சகோதரர் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்ந்தார். அவரால் அவனது தூதரால் ஏற்பட்டுள்ள காரியங்களை தவறாமல் செய்வார்கள். அவரால் அவனது தூதரால் தடுக்கப்பட்டுள்ள காரியங்களில் இருந்து விலகி இருந்து அல்லாஹ்வின் அடியார்கள் ஒருவராக ஆவீர்கள். அப்படிப்பட்ட நன்மக்களோடு அல்லாஹ் நம் அனைவரையும் அருமையில் எடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை அருமை தோழர்களே, இன்றைய இந்த ஜும்ஆவிலே அர்ஷின் நிழலை பெறக்கூடிய வாலிபர்கள், இளைஞர்கள் என்ற தலைப்பினூடாக சில விடயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தோழர்களே, ஒரு சமுதாயம் உயர்வு பெறுவதற்கு அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. எந்த சமுதாயம் இபாதத்திலும் ஒழுக்கத்திலும் தலை சிறந்து இருக்கிறதோ அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வெற்றி தருவார். எந்த சமுதாயம் இபாதத்துகளை தனது முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டு தனது மனோ இச்சையின்படி நடந்து கொள்கிறதோ, ஒழுக்கக்கேட்டில் அசிங்கங்களிலும் ஆபாசங்களிலும் வீழ்ந்து விடுகிறதோ, அந்த சமுதாயம் விரைவில் தோல்வியை அடையும். அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அந்த மக்களுடைய கீழ்த்தரத்தில் இருக்கின்ற மக்களை வைத்து அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழைத்து விடுவார். அதன் பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவார். அவர்கள் அல்லாஹ்வை விரும்புவார்கள், நேசிப்பார்கள். அல்லாஹ்வும் அவர்களை விரும்புவார், நேசிப்பார். அந்த வகையிலே இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் அவர்களுடைய பாதைகள் வழிகட்டு செல்லும் பொழுது அந்த இளைய சமுதாயத்தை நேர்படுத்த வேண்டியது மார்க்கம் அறிந்த உலமாக்களுடைய, தாயிக்களுடைய கடமையாக இருக்கிறது. அர்ஷின் நிழலை பெறக்கூடிய அந்த 7 சாரார்களில் மிக முக்கியமான ஒரு சாரார் யார் என்று சொன்னால், இளம் வயதில் இபாதத்தில் மூழ்கி இருந்த இளைஞர். முதல்ல நீதியான அரசர் வரிசை 7 வரும். ஜும்மாவில் மிக குறைந்த நேரம் இருப்பதால் சம்பந்தப்பட்ட விடயங்களை மாத்திரம் நாம் கேட்டுக்கொண்டால் நல்லதை நான் நினைக்கின்றேன். அந்த அரிசியின் நிழலை பெறக்கூடிய இளைஞர்கள் 7 சாரார்கள்ல ஒரு சாரார் வாலிபர்களுக்கு நல்லா ஒதுக்கி வச்சிருக்கிறோம். எல்லோரும் அந்த இடத்தை பெற்றுவிட முடியாது. இந்த இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்ள
விடயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அரிசை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு அது சம்பந்தமாக சில விடயங்களை அறிவித்து தருமாறு எனக்கு அறிவித்திருக்கின்றான் என சில விடயங்களை சொன்னார். பொதுவாக அல்லாஹ்வுடைய அரிசை 4 மலக்குமார்கள் சுமந்திருப்பார்கள். ஒரு ஹதீஸ்ல அப்படி வருது. அந்த நீதி தீர்ப்பு நாள், ஜட்ஜ்மெண்ட் டே அன்று, அந்த யௌமல் கியாமா என சொல்கிறோமே, அந்த கியாமத் நாள் அன்று ஏற்படுகின்ற அமளி துமளிகளினால் அல்லாஹ்வுடைய அரிசை 8 மலக்குமார்கள் சுமப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த மலக்கு அரிசை சுமக்கின்ற ஒரு மலக்கை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தர சொன்னான். அவருடைய காது சோலைக்கும் தோல் புஜத்திற்கும் உள்ள தூரம் இருக்கிறது. நமக்கு என்ன ஒரு 4 இன்ச்சு, அதிகபட்சம் நம்ம சோல்டர் வந்து 1 ஜான் இருக்கும், அவ்வளவுதான். நம்மள யாராவது 2 ஜான் உள்ள சோல்டர் உள்ள ஒரு ஆளை பார்த்தா பெரிய பாடி பில்டர் சொல்லுவோம். ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் நெஞ்செல்லாம் விரிச்சு வச்சிருப்பாரு. 2 ஜான் கூட அவர் கைக்கு 1 ஜான் அல்லது 1.5 ஜான் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அரிசை சுமந்து நிற்கின்ற அந்த மலக்குடைய தோல் புஜம் என்பது 70 ஆண்டுகள் என ஒரு ரிவாயத் வருகிறது, 700 ஆண்டுகள் என ஒரு ரிவாயத் வருகிறது. 700 ஆண்டுகள் பயணம் செய்கின்ற தூரத்தை உடையது இந்த சோல்டருடைய இந்த தூரம் என்பது. ஒரு மலக்குக்கு 700 ஆண்டு காலம் பயணம் செய்கின்ற தூரம் என்று சொன்னால் அது 8 மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமப்பார்கள் என்று சொன்னால் அந்த அரிசி எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் வீற்றிருக்கின்ற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதில் எப்படி வீற்றிருப்பார், கற்பனையில் கூட அது அடங்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வறுமை நாளில் சூரியனை 1 மைல் தூரத்தில் நிறுத்துவார். இந்த பூமி சுடப்பட்ட ரொட்டி குட்டை போன்று ஆகிவிடும். மணல், மண்ணு, மரம், மட்டைகள் எதுவுமே இருக்காது. சுடப்பட்ட ரொட்டி குட்டை சப்பாத்தி மாதிரி ஆகிடும். வரட்டுத்தனமா இருக்கும் இந்த பூமி. இப்படி அல்லாஹ் ஆக்கி விடுவார். அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை கொண்டு அவனுக்கு அவனே நிந்தித்துக் கொள்வான். எனக்கு ஏற்பட்ட கேடே, எனக்கு ஏற்பட்ட நாசமே என்று அவனுக்கு அவனே அவன் என்ன சொல்லிக் கொள்வான், நிந்தித்துக் கொள்வான். அப்பொழுது அந்த பூமியில் இருந்து ஒருவனுக்கு அவனுடைய கரண்டை வரையிலும் வேர்வை நிற்கும். அது அவ்வளவு பாடம் செஞ்சிருக்கார். சிலருக்கு அவருடைய முழங்கால் வரையிலும் வியர்வை நின்று கொண்டிருக்கும். பூமி ஒண்ணுதான். அப்படி ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் அந்த வறுமை நாளில் செய்வார். சிலருக்கு இடுப்பு வரையில் அவனுக்கு பாவத்திற்கு ஏற்றால் போல் அவன் அதிக பாவம் செய்தவன் அந்த நாற்றத்திலே, அந்த ரஜீஸிலே, அந்த வேர்வை தண்ணியிலே இடுப்பு வரையில் அவன் நின்று கொண்டிருப்பார். சிலர் மார்பு வரையில், கழுத்து வரையில் நின்று கொண்டிருப்பார்கள். வேறு சிலர் கண்கள் மாத்திரமே தெரியும். அவருடைய வாயெல்லாம் அந்த வேர்வை, அந்த நாற்ற தண்ணீரில் மூழ்கிவிடும். இந்த நிலையில் தத்தளித்துக் கொண்டிருப்பார். இப்போதுதான் மனிதன் கேட்பான், அந்த துர்வாடையின் காரணத்தினால், ரப்பே, என்னுடைய இரட்சகனே, சொர்க்கமோ நரகமோ உனது தீர்ப்பு நாளை அதிவிரைவாக ஏற்படுத்து என மனிதர்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட அந்த வேர்வை நாட்டத்துக்கே இந்த நிலை மறுமையிலே ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அரிசியின் நிழலை இளைஞர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய உள்ளத்தை பள்ளியின் மீது தொங்கவிட்டவர். அவனுக்கு எந்த நேரமும் அந்த தொழுகையுடைய நேரம், அது எப்பொழுது அந்த நேரம் வரும் என்று காத்து கொண்டிருக்கின்ற அந்த இளைஞன் மனிதன், இபாதத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவன், உள்ளங்களை பள்ளிவாசலில் தொங்கவிட்டவன். ஃபஜர்
வேலைகளில் ஈடுபடுவார். லுகர்த்த அந்த நேரத்தை எதிர்பார்த்து இருப்பார். லுகருக்கு முன்கூட்டியே பள்ளிக்கு வந்து விடுவார். அவருடைய உள்ளம் பள்ளியிலே இருக்கும். லுகர் தொழுது விட்டு செல்கிறானா அசருக்கு வருவார். அதை எதிர்பார்த்து முன்கூட்டியே வந்து விடுவார். இப்படி ஒவ்வொரு நேர தொழுகையும் தன்னுடைய இருதயத்தை உள்ளத்தை பள்ளியிலே தொங்க விட்டு செல்கிறான். அவன் உடல்தான் வெளியிலே இருக்கும், உடல்தான் கடையிலே இருக்கும், உடல்தான் வெவ்வேறு வேலைகளிலே இருக்கும், உள்ளம் என்பது பள்ளியிலே இருக்கும். இந்த இளைஞனுக்கு மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நிழலை தருகிறார். அந்த நிழலை பெறக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு உலகளாவிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. யூதர்கள் இந்த மனித சஞ்சாரத்தை அழிப்பதற்காகவும் அவர்களை ஒழுக்கக்கேடர்களாக மாற்றுவதற்காகவும் வேண்டி பல முயற்சிகளை செய்கிறார்கள். அவர்களுடைய பல நூற்றுக்கணக்கான திட்டங்களில் ஒரு முக்கியமான திட்டம் என்பது இளைய சமுதாயத்தை மதுவிற்கு ஆட்படுத்துவது. அவனை மது அருந்தக்கூடியவனாக, கஞ்சா பாவிக்கக்கூடியவனாக, போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடியவனாக மாற்றுவது. அதை தொடர்ந்து அவனை ஆபாசங்களிலும் அசிங்கங்களிலும் மூழ்க வைப்பது. அப்ப இப்ப பார்க்கறது இல்லை. எந்த நேரமும் செல்ல எடுத்தா அப்படிப்பட்ட படங்களையே பார்ப்பது, அப்படிப்பட்ட பார்வைகளையே பார்ப்பது, அப்படிப்பட்ட விஷயங்களையே அவன் தேடுவது, அதை கொண்டு நடப்பது. அவரிடமிருந்து நானும் வெட்கம் என்கிற அந்த தன்மையை எடுத்து விடுவது. கண்ணியம், வெட்கம்னு ஒரு மனிதன் அந்த குணம் இருக்கும் அல்லவா, இந்த குணத்தை எடுத்து விடுவது. எப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடனாக மாறுவான் என்று சொன்னால், அவருடைய பார்வை கண்ணியமான ஒழுக்கமான பார்வையாக இருக்காது. தனக்கு பாடம் நடத்துகின்ற ஆசிரியரை தப்பாக பார்ப்பான். அந்த அளவுக்கு அவன் உள்ளம் இந்த ஆபாசத்தில் மூழ்கி நாசமாகி இருக்கும். அவனுக்கு உறவுகள் யாராவது இருப்பார்கள், மாமி அல்லது அண்ணன் மனைவி, தம்பி மனைவி, இப்படி இருப்பாங்க. இந்த உறவுகளை அந்த தரத்தில் அவன் பார்க்க மாட்டான், வேறொரு பார்வையில் பார்ப்பான். இந்த பார்வையில் இருந்து இந்த இளைஞர்களை, இளம் பெண்களை தூரமாக்குவது. ஒரு கண்ணியமான பார்வை ஒன்று இருக்குல்ல, அண்ணன் மனைவிக்கு என்ன ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுப்போம். கடந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், இன்றைய காலத்தில் எப்படி நடந்து கொள்றாங்க. தம்பி மனைவியிடம் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்போம். தம்பி அண்ணன் இல்லாத நேரத்தில் அந்த வீடுகளில் நாம் நுழைவோமா, அந்த வாசலை நாம் மிதிப்போமா. ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 3 நபர்கள், அண்ணனுக்கு மாத்திரம் திருமணமாகி இருக்கிறது, 2 நபர்கள் சர்வசாதாரணமாக வீடுகளில் இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு மீடியாக்கள் பார்க்கிறோம், அண்ணன் மனைவியோடு தம்பி ஓட்டம். இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள். அல்லது தம்பி மனைவியோடு அண்ணன், தம்பி வெளிநாடு போயிருப்பார், அண்ணன் பிக்கப் பண்ணிடுவார், நவுதுபில்லா அப்படின்னா. இப்படி எத்தனை பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த மனிதர்களுடைய தூய்மையான பார்வை, நல்ல எண்ணத்தை இவருடைய உள்ளங்களில் இருந்து எடுப்பது. ஒருபடி இந்த ஆபாசத்திலும் அசிங்கங்களிலும் இந்த இளைஞர்கள், இளம்பெண்கள் மூழ்கி மூழ்கி தன்னுடைய உடன்பிறப்புகளையே தப்பாக பார்ப்பது நடக்குதா இல்லையா? அதுக்கு ஆங்கிலத்தில் வேறொரு பேர் சொல்கிறார், சும்மா மேடையில் சொல்லக்கூடாது. இவருடைய உள்ளங்களை எந்த அளவு
அகலாக எடுக்கப்பட்டு யூத நஸ்ரானிகளுடைய அவருடைய பாடங்கள் பதிந்து விட்டன. எதனூடாக? இந்த மீடியாக்களூடாக பதிந்து விட்டது. இதனால் ஒவ்வொரு வீடுகளிலும் பிரச்சனைகள் வருகின்றன. ஒரு பக்கம் ஒழுக்கக்கேட்டில் இந்த இளைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் மதுவிலும் கஞ்சா அபின் போன்ற போதை வஸ்துக்களில் மூழ்கி கிடக்கின்றார்கள். அதற்காக வேண்டி தாயை கொலை செய்தவன் பேப்பர்ல பார்க்கிறோம். பணம் தரவில்லை என்பதற்காக வேண்டி வீட்டில் உள்ள கோல்டை எடுத்து சென்று விற்று அதை உட்கொள்ளக்கூடிய மனிதன், இளைஞன். அதற்காக வேண்டி திருடக்கூடியவன். அப்ப இளைஞர்கள் எந்த அளவுக்கு அவர்களை வழிகெடுக்க வேண்டும் என்று யூதர்கள் நினைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு வேலைகளை நமது இளைஞர்கள் இலகுவாக்குகிறார், ஈஸியா போகிறார். ஒரு முடியை கூட, தலையில் இருக்கின்ற முடியை கூட அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த அடிப்படையில் வெட்ட, அதை சரி செய்ய, தலைவனுடைய சிகை அலங்காரத்தை சரி செய்வதற்கு நமது இளைஞர்களுக்கு மனம் வருவதில்லை. இப்படி முடி வச்சுக்கிறான், அதாவது மங்கி மாதிரி ஒரு முடி வச்சுக்கிறான், இப்படி கோடு போட்டுக்கிறான், சுத்திலையும் ஒரு சட்டி மாதிரி வெட்டிக்கிறான், அல்லது ஒரு சைடு அப்படி மலிச்சு ஒரு சைடு முடி இருக்கு, இந்த பக்கம் முடி இல்லை. இப்ப யூதர்களையும் நசாராக்களையும் எந்த அளவுக்கு இன்ச் பை இன்ச்சாக இந்த இளைஞர்கள் பின்பற்றுகிறார்கள் பாருங்கள். ஆனால் அவர்களும் பள்ளிக்கு வருகிறார்கள், தொழுகையில் ஈடுபடுகிறார்கள், ஜும்மாவிற்கு வருகிறார்கள், தாங்களும் முஸ்லிம்கள் என சொல்லிக் கொள்கிறார்கள். தங்களுடைய ஆடையையோ தங்களுடைய முடியையோ இஸ்லாம் காட்டி தரக்கூடிய வகையிலே அவர்கள் வைத்துக் கொள்வதற்கு பிரியமில்லை. நசீகத்து செய்யக்கூடியவர்களை பார்த்தால் வெறுப்பாடுகிறார்கள். உபதேசம் செய்யக்கூடியவர்களை கண்டால் அவர்களுக்கு கசப்பாக இருக்கிறது. தீனை பின்பற்றுகள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பெரும் வெறுப்புணர்வோடு அதை பார்க்கிறார்கள். இஸ்லாத்தை பின்பற்றுவது என்பது அவர்களை நரக வேதனையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக என்பதை மறந்துவிடுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற அற்ப சுகபோகங்களுக்காக வேண்டி போதையில் கொள்வது, ஆபாசத்தில் கொள்வது, அசிங்கமான காரியங்களை செயல்படுத்துவது, அதற்கு உதவி செய்வது, ஒரு வீடியோவை இன்னொருவன் தன்னுடைய நண்பனுக்கு அனுப்புவது, அதன் மூலமாக அதை தொடர்ந்து அவன் அனுப்புவது, எத்தனை வீடியோ பரவிச்சோ அத்தனையும் இவனுக்கு அந்த வேதனையில் பங்குண்டு என்பதை மறந்து என்ன செய்கிறான்? தான் மட்டும் ரகசியமாக 4 சுவத்துக்குள்ளே இவன் கெட்டு சீரழிவதை தாண்டி தன்னுடைய நண்பர்களுக்கு அதை பார்ப்புகிறான். மூன்று குழந்தைகளுக்கு தாய். இவனோ ஐடி ஃபீல்டில் இப்பதான் டியூட்டி ஜாயின் பண்ணியிருக்கான். ஒரு 21 வயது பையன். எங்க ஊர்ல ஒரு 4 நாளைக்கு சொன்னாங்க. 3 வயது 3 பிள்ளைகள், ஒரு பிள்ளை திருமணம் முடிக்கக்கூடிய அந்த வயதிலே இருக்கிறார். 19-20 வயசுல இருக்கிறார். மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கார். அந்த தாய்க்கு இவன் அதிகாலை 4:35 மணிக்கு ஒரு ஆபாச வீடியோவை அனுப்புகிறார். இது போன்று 10 நபர்களுக்கு 15 நபர்களுக்கு அனுப்புகிறார். அவனுக்கு வயதோ 21. அப்ப தாய் என்ற 3 குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் பேரப்பிள்ளை எடுத்திருப்பாள் அந்த தாய். ஆனால் 21 வயது இளைஞன் அந்த தாயை பார்க்கின்ற பார்வையை பார்த்தீர்களா? எந்த அளவுக்கு உள்ளங்கள் மிக மோசமாகவும் அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் ஊறி திளைத்திருக்கிறது என்பதை பாருங்கள். அவர்களுடைய ஈமானே நாசமா போய்கிறது. சடங்காக ஜும்மாவுக்கு வருகிறார்கள், சம்பிரதாயத்திற்கு இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை தோழர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த அத்துணை நபர்களும் ஏதோ 60, 65 வயசு, 70 வயசு கருங்கட்டைகளா இருந்திருப்பாங்க நினைக்காதீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர அல்லாஹ்வின் தூதரை விட 2 வயது இளையவர். நரைமுடியை பார்த்தால் அபூபக்கரை தவிர ரலியல்லாஹு அன்ஹு, அவரை தவிர வேறு யாருக்குமே நரைமுடி இல்லை. வரலாறுகளில் பார்க்கிறோம். சுற்றி இருந்த அனைவருமே இளைஞர்கள். 16 வயது,
9 வயது, 18 வயது, 20 வயது, 30 வயது, அதை தாண்டி பெரிய வயது இல்லை. இப்படிப்பட்ட இளைஞர்கள் அல்லாஹ்வின் தூதரை சூழ்ந்திருந்தார்கள், பாடம் பயின்றார்கள். அதனால்தான் 9 வயது 10 வயது இருக்கத்தக்க 2 சிறுவர்கள் களத்திலே சென்று முகமூடியை திறந்து எங்கே எதிரி எங்கே என கேட்டார்கள், அபூலஹப் எங்கே என கேட்டார்கள். 15 வயதை கூட அடையாத அந்த இளைஞர்கள், சிறுவர்கள் இந்த மார்க்கத்தின் மீது உள்ள பற்று, அல்லாஹ்வின் தூதரை ஏசினாலே எவனவன் களத்திலே வந்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை வசைபாடினாலே எங்கே அவன், ஆளு யாருன்னு தெரியல, வாள் எடுத்துட்டு களத்துக்கு வந்தாங்க. அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட இளைஞர்களை அல்லாஹ்வின் தூதர் உருவாக்கி தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த இளைய சமுதாயம் படுமோசமான சூழலில் இருக்கிறது. படிப்பதற்கு பள்ளிக்கூடம் செல்வதே கிடையாது, படிக்கிறதுக்கே இல்லை. படிப்பை தவிர அத்துணை வேலைகளையும் தனது பள்ளியிலே கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இவர்களை சரிப்படுத்தவில்லை என்று சொன்னார், இவர்களை நேர்படுத்தவில்லை என்று சொன்னார், இந்த சமுதாயம் ஒரு காலம் வெற்றி அடையாது. மாறாக மிக பெரும் அல்லாஹ்வுடைய அதாபை, அல்லாஹ்வுடைய லஅனத்தை பெற்று அழியக்கூடிய சமுதாயமாக இது மாறிவிடும். அதனால் இளைஞர்களை சரிபடுத்துவது என்பது, நேர்வழிப்படுத்துவது என்பது, அவர்களை அரசின் நிழலிலே நிழலாட செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டும். பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள் என்பதை அவர்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அவருடைய கிளாஸ் டைம் போக மற்ற நேரங்களில் எந்த வேலையில் ஈடுபடுகிறார்கள் என்பதை அவர்கள் அவதானிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெரும்பாலான இளைஞர்களுடைய இன்றைய வீட்டுக்கு வருகை என்பது இரவு 12 மணி 1 மணியாக இருந்து கொண்டிருக்கிறது. பெற்ற தந்தை வெளிநாட்டில் சென்று விடுகிறார், படியை தாண்டி சென்று அவனை கண்டிக்க இயலாத தாயார். பலர் வெளியே சொல்லுகிறார்கள், பலர் உள்ளுக்குள்ளேயே மனம் புழுங்கி மூடி மறைக்கின்றார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த அசிங்கங்களும் ஆபாசங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு இளைஞருடைய செல்போனை எடுத்து ஆராய்ந்தால் குறைந்தது 5 அல்லது 8 10 பெண்களுடைய நம்பர்கள் இருக்கிறது. ஒரு இளம் பெண்ணுடைய நம்பரை, அவருடைய செல்போனை ஆராய்ந்தால் அதே குறைவில்லாமல் ஆண் நண்பனுடைய அந்த நம்பர்கள் இருக்கிறது, செல்போன் நம்பர் இருக்கிறது. பெற்ற தாய், ஒரு இளைஞன் தன்னுடைய மகனை தேடி வருகிறான், 10ஆம் வகுப்பு படிக்கின்றார். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கு என்ன வயது? வயது 15 16. 16 வயது நிரம்பிய ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி நண்பர்களாக இருக்க முடியும்? பெற்ற தாய் சொல்லுகிறார், இதை கண்டியுங்கள், இது வேறு விதத்தில் முடிந்துவிடும் என்று சொன்னால் எல்கேஜியிலிருந்து 2 பேரும் ஒண்ணா படிச்சவங்க, ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. பெற்ற தாய் சொல்றாங்க, 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. அவங்க நட்பை கலங்கப்படுத்தாங்க. எப்படி கொண்டு போய் விட்டுட்டா பார்த்தீங்களா? சுபஹானல்லாஹ். தப்பான ஒரு உறவுக்கு, தவறான ஒரு பார்வைக்கு நட்பு என்ற ஒரு டேக் அங்க போய் குத்துறான். அதை தாண்டி என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு ஆண் நண்பர்களை பெண்கள், மாணவர்கள், மாணவிகள், இளம் பெண்கள் ஆண் நண்பர்களை அதிகப்படுத்திக் கொள்வது பேஷனாகி கொண்டார். விரும்பக்கூடிய ஒரு ஆண் இருக்கிறான், ஆனால் அவனை தாண்டி இவன் பாய் பெஸ்டிங்கிறான். இவன் சாதாரண பாயா, இவன் பாய் பெஸ்டிங்கிறான். இது எங்க போய் முடியும்? இவன்கிட்ட ஷேர் பண்றத அவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியாதா? பெஸ்டிட்ட தான் ஷேர் பண்ண முடியுமா? இந்த உறவுக்கு பேர் என்ன? ஒரு பெண் 1 2 3 4 என ஆண் நண்பர்களை அதிகப்படுத்தி செல்கிறார், நண்பர்கள் என சொல்லுகிறார். இது எங்கே போய் முடியும்? அதனால்தான் 10ஆம் வகுப்பிலேயே கருவை சுமந்து வருகின்ற பெண்கள், 10ஆம் 12ஆம் வகுப்பிலேயே குழந்தையை பெற்றெடுத்து வருகின்ற பெண்கள் இன்றைக்கு
இவ்வளவு ரூபாய். இதுக்கெல்லாம் கும்பகோணத்தில் டாக்டர் இருக்கிறார். அவ்வளவு ஒன்று இரண்டு எங்கொன்று அங்கொன்று இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருந்த இந்த ஒழுக்கக்கேடுகள் இன்றைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அதிகமா கூட்டது. எந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டார்கள்? அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அரிசியின் நிலையில் நாம் இடம்பெற வேண்டும் என்று சொன்னார். ஒரு குடிகாரனுக்கு அல்லாஹ் இடம் தருவானா? அரிசி நிலையில் இடம் வேண்டும் என்று சொன்னார். ஒரு கஞ்சா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இளைஞனுக்கு அல்லாஹ் இடம் தருவானா? அரிசி நிலையிலே நாளை மறுமையில் அல்லாஹ் நிலையே இல்லாத அந்த நாளில் அடுத்தவன் மனைவியோடு விபச்சாரம் செய்வதற்கு அல்லாஹ் இடம் தருவானா? பல பெண்களோடு தவறான உறவு வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் இடம் தருவானா? எப்படி தருவார்? ஒழுக்க சீலர்களுக்கும் இபாதத்தில் மூழ்கிய அந்த இளைஞர்களுக்கும் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அரிசி நிழலை வழங்குகிறார். இந்த அடிப்படையை நாம் விளங்க வேண்டும். நமது பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்தை, இந்த தீனை இந்த பூமியிலே நிலைநாட்டக்கூடிய தூண்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை நாசகார வேலைக்கும் குடிகாரர்களாகவும் கூத்தாடிகள் பின்னால் அலையக்கூடியவர்களாகவும் ஆபாசத்தின் பின்னால் செல்லக்கூடியவர்களாகவும் அசிங்கங்களை நோக்கி அவர்கள் நடக்கக்கூடியவர்களாகவும் நாம் நமது இல்லங்களில் அவர்களை வார்த்தெடுத்தால், கண்டுகொள்ளாமல் இருந்தால் இந்த சமுதாயம் மிக விரைவாக நாசமாகிவிடும். அதற்கு அந்த பெற்றோர்களும் ஒரு வகையில் காரணமாகி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த பாவங்களை மன்னித்து ஒழுக்கக்கேட்டில் இருந்து விலகி இதுவரை போனது போகட்டும், இதுவரை சென்றதாக இருக்கட்டும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அல்லாஹ் கஃபூருர் ரஹீமாக இருக்கின்றார். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தனக்கு தானே பாவம் செய்து கொண்ட அடியார்களே, நான்கு சவுத்துக்குள்ள யாருக்கும் தெரியாதுன்னு தப்பு பண்ணவனே, ஊருக்கு ஒதுக்கூற மாசத்துல யாரும் பார்க்காதவனும் தவறில் ஈடுபட்டவனே, அல்லது பகிரங்கமாக யார் என்ன செய்ய முடியும், என்னிடம் அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது என்று பாவங்களையும் தவறுகளையும் வெளிப்படையாக செய்தவனே, உனக்கு அவகாசம் இருக்கிறது, உன் உடலில் இன்னும் உயிர் ஒட்டிக் கொண்டிருக்கிறது, உன்னை நான் மரணிக்க வைத்து விடவில்லை. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருட்கொடை நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இப்ப திருந்து, இப்ப மாறிக்க, இப்ப திரும்பி வந்து மார்க்கத்தை நோக்கி ஓடோடி வந்து விடு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வந்து விடு. காலங்கள் சொற்பமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளின் அடையாளங்களில் ஒன்றாக சொன்னார்கள், இளம் வயது மரணம், சிறு வயதில் மரணம் ஏற்படும். வயது வரம்புல 35 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, 30 வயசுல ஆஞ்சியோகிராம் பண்றாங்க, 14, 13 வயது பையன் ஆக்சிடென்ட்ல இறக்குறான். மாவட்ட ஜிஹெச்ல போய் நின்னா முஸ்லிம் இளைஞர்கள் தான் பைக் ஆக்சிடென்ட்ல அதிகமாக வராங்க. அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நீ சாப்பிடான்னு சொல்லியே அந்த பைக்கை வாங்கி கொடுக்குறாங்க பெற்றோர்கள். 4 நாட்களுக்கு முன்னால் மலேசியாவில் செஞ்ச பிள்ளை எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு தந்தை நமது நாட்டு மதிப்புக்கு 3.5-4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாகனத்தை, 2 சக்கர வாகனத்தை வாங்கி தந்தார். அடம்பிடித்து வாங்கினார். அதனால் பல விபத்துகளை அவன் ஏற்படுத்தினார். ஒரு கட்டத்தில் அவன் காலையில் கண் வைத்து பார்த்த பொழுது தனது வீட்டிற்கு முன்பே அந்த தந்தை அந்த புது வாகனத்தின் மீது பெட்ரோலை ஊற்றி எரித்து விட்டார். நீ சொல்ல வந்துச்சு. எல்லோரும் கேட்டார்கள், அக்கம் பக்கம் உள்ளவர்கள், பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாகனத்தை எரித்து விட்டீர்களே, இதை விட எனது மகனுடைய உயிர் பெரியது என்று அவர் சொன்னார். நான் தவறாக இந்த வாகனத்தை அவனுக்கு வாங்கி தந்து விட்டேன். அவன் பல விபத்துகளை ஏற்படுத்துகின்றான். அவனே ஒரு கட்டத்தில் விபத்தில் சிக்கி இறந்து விடுவான். எனது குடும்பத்தையும் நாங்கள் வயோதிகத்தில் எங்களுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி வீட்டில் இருக்கும் பொழுது எங்களுக்கு இவன் ஏதாவது இவன் உணவு தருவான், எங்களை பாதுகாப்பான் என்று
வாரிசை நாங்கள் ஏற்படுத்தினால், பிள்ளைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டால், இவன் அல்பாயுஸ்ல சாபத்துக்காக நாங்கள் பைக் வாங்கி கொடுக்கணும். இவன் பாதியிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக நாம் பைக் வாங்கி கொடுக்க வேண்டும். இது ஒரு போதை. வீலிங் பண்ணுவது என்பது ஒரு போதை. ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்துக்கிறது, ஹைவேல என்ன பண்றது, ஈஸியா இல்ல, வீலிங் பண்ற வழி. இதுல ஆக்சிடென்ட். சிறு வயதிலே வாழ வேண்டிய இளைஞன் மரணித்து விடுகின்றார் அல்லது நொண்டியாகி முடமாகி விடுகின்றார். இதற்காக பிள்ளைகளை பெற்றார்கள். பொறுப்பு வேண்டாமா? தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அவர்கள் தான் சொர்க்கத்தின் கனவுகள். பெருசா உலகத்தில் கரட்டி நீங்க தீர்க்காக ஒண்ணு செய்ய வேண்டாம். தாயையும் தந்தையையும் அழகான முறையிலே இசத்தோடு கண்ணியத்தோடு அவர்களை பாதுகாத்தவன், அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்தவன், அவர்களுக்கு உணவளித்தவன், அவர்களுக்கு அவர்களுடைய மலஜலங்களை தன்னுடைய கையால் சுத்தம் செய்தவன். இது ஒன்னே போதும் அவன் சொர்க்கம் செல்வதற்கு. அல்லாஹ் அந்த இடத்தில் வைக்கின்றான். தனக்கு இணை வைக்க கூடாது. எனக்கு நீங்கள் ஷிர்க் செய்யாதீர்கள். வபில்வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், அவர்களிடத்தில் இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லிவிட்டு அடுத்த இடத்தில் சொல்வது, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை நீங்க மதித்து நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள், அதனோடாக சுத்தம் செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படிப்பட்ட வரிகள் தெரியுமா? ஒரு மனிதர் வந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் எதை கேட்டார்களோ அவருக்கு எது தேவையோ அதை செய்வார்கள். ஒரு மனிதர் வருவார், ரசூலுல்லாஹ் நான் எனக்கு சொர்க்கம் வேண்டும், நான் எந்த அமலை செய்ய வேண்டும்? இவர் கஞ்சரா இருப்பார். இவருக்கு ரசூலுல்லாஹ் சொல்ற விடயம் என்ன? நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்வார். ஒரு மனிதர் அனாதைகளை விரட்டுவார். அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு சொல்லக்கூடிய விடயம் என்ன? யார் அனாதைகளை பாதுகாத்துக் கொண்டாரோ, சேர்த்துக் கொண்டாரோ, கண்ணியமாக அவர்களோடு நடந்து கொண்டாரோ, அவரும் நாம் இப்படி இருப்போம் என 2 விரலை காட்டுவார்கள். இப்படி ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலுல்லாஹ் நான் சொர்க்கம் செல்வதற்கான ஒரு வழியை சொல்லுங்கள் என்று கேட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடக்காத மனிதர். அவரை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனது பெற்றோர்கள் தான் உனக்கு சொர்க்கம், உனது பெற்றோர்கள் தான் உனக்கு நரகம் என்று சொன்னார். 2 வார்த்தை தான். நாம் சுவனம் செல்வதற்கு நமது வீடுகளிலேயே வழிவகைகளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏற்படுத்தி தந்திருக்கும் போது, இவர் சோசியல் ஒர்க் செய்வார், அங்க செய்வார், இங்க செய்வார். வீட்டில் அம்மா படுத்து கிடப்பாங்க, அவங்களுக்கு மாத்திரையோ மருந்தோ நல்லது கெட்டதோ செய்வாங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கள் வேலை வாங்குவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. அருமைக்குரிய இளைஞர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய, இந்த மார்க்கத்தை இந்த பூமியை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி இந்த வயதை நமக்கு தந்திருக்கின்றார். இது மீண்டும் வராத ஒரு அரபு கவிஞன் சொன்னார். அதாவது கடை வீதிகளில் விற்கும் என்று சொன்னால், கடை வீதிகளில் விற்கும் என்று சொன்னால் அது எந்த விலை கொடுத்தாவது நான் வாங்குவேன். அது எந்த பொருள் என்றால் அது வாலிபம் என்று சொன்னார். கடை வீதியில் வாலிபம் விற்றால் எந்த விலை கொடுத்து அதுதான சூப்பரான ஒரு கட்டமைப்பான ஒரு திடகாத்திரமான ஒரு வயது. அந்த கடைத்தெருவில் விற்றால் அதை என்ன விலை கொடுத்தேனும் நான் வாங்கி விடுவேன் என்று அந்த கவிஞர் சொன்னார். அப்ப இந்த இளைஞர்கள் கூட்டம் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இளைய சமுதாய வாலிப கூட்டத்தை வைத்துத்தான் அல்லாஹ்வின் தூதர் மதீனாவில் யத்ரீபில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறார்கள், ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதை விளங்காமல் நாம் செயல்பட்டோம் என்று சொன்னார். தமிழில் சொல்வார்கள், வெந்ததை தின்னா விதி வந்து செத்தான். வெந்ததை திங்கிறது, விதி வந்தா செத்து போயிரு, முடிஞ்சு போயிரு. இதா வாழ்க்கை? ஒரு லட்சியம் வேண்டாமா? மார்க்கத்தை பின்பற்றுவதில் ஒரு ஆர்வம் வேண்டாமா? ஒழுக்கமாக வாழ்வது என்பது அது ஒரு டேஸ்ட்.
நீங்க ஒழுக்கமாக வாழ்ந்து பாருங்கள். இந்த மலக்குமார்கள் ஒழுக்கக்கேடான பாதை நீங்கள் நடந்தாலும் ஒரு நேரான பாதை அவர்கள் டர்ன் பண்ணி விடுவார்கள். எல்லா சந்தர்ப்பங்களையும் மனிதன் கம்பு மாதிரி நிற்க முடியாது, சில்பாகும். ஆனால் என்னுடைய திறமையை கொண்டு நான் ஒழுக்கமானவனாக இருக்கிறேனா? இல்லை. என்னுடைய அறிவை கொண்டு நான் ஒழுக்கமாக இருக்கிறேனா? இல்லை. என் ரப்பு என்னை காப்பாற்றுகிறான். எனது ரட்சகன் ஒழுக்கக்கேடான பாதையிலிருந்து என்னை மாற்றுகிறான். எப்போது மாற்றுவான்? நாம் அதற்கான முயற்சியில் இருந்தால் தானே. ஒழுக்கக்கேட்டை விரும்பினால் அவனிடம் எப்படி மாற்றம் வரும்? ஆபாசத்தை விரும்பினால் அவனிடம் எப்படி மாற்றம் வரும்? அசிங்கத்தை விரும்பினால், விபச்சாரத்தை விரும்பினால், மதுபோதை விரும்பினால் அவனிடம் எப்படி மாற்றம் வரும்? அதனால் அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த நிலையில் இருந்து மாறி ஒழுக்கமான ஒரு அழகான வாழ்க்கையை நோக்கி தீன் சொல்லக்கூடிய அந்த பாதையை நோக்கி நாம் வர வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லுள்ளதாக உங்களையும் நம்மை மாற்ற வேண்டும் என்ற உதவியை கொடுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு 2 நிமிடத்தில் ஒரு சிறிய வரலாற்றை சொல்லி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அபூபக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இருந்தார். இவர் ஈமான் கொண்டவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளில் பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மதுவை ஒழித்த போது, இந்த சாராயத்தை ஹராமாக்கிய போது அவரால் அதை விட முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து பல முறை நசீஹத் செய்கிறார்கள். அவரால் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லை. ஒரு கட்டத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழ்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அப்போதும் பிரச்சனை, அவர் தங்கி இருக்க பகுதியிலே பிரச்சனை, குடித்துவிட்டு கீழே விழுவது, சண்டை வளர்ப்பது, இந்த மாதிரி பிரச்சனை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து அபூபக்கர் அவர்களை கண்டிக்கிறார்கள். இலகிய மனம் கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கும் அவருடைய நசீஹத்தும் அவருக்கு பலனளிக்கவில்லை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். இவரை பிடித்து வரும்படி ஆணையிடுகிறார்கள். அவரிடம் நசீஹத்து செய்கிறார்கள். அபூபக்கரே, நீ மது அருந்துவதால், நீ குடிகாரனாக மாறி இருப்பதால் இந்த மார்க்கத்திற்கு அசிங்கமப்பா. இந்த மார்க்கத்தை பிற மக்கள் என்ன கண்ணோட்டம் கொண்டு பார்ப்பார்கள்? நசீஹத்து செய்கிறார். கேட்ட வானிலை நசீஹத்துக்கு பிறகு பிரச்சனைகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறது. ஒரு சிறிய படை அனுப்பி அவரை கைது செய்து அழைத்து வர சொல்லுகிறார்கள். இதை அறிந்து கொண்டவர் அபூபக்கர் வெகு தூரமாக நாட்டை விட்டு ஓடிவிட்டார். ஆனால் அவரோடு வர வேண்டும் என சொல்லிவிட்டார்கள். படை செல்கிறது. அங்கே காதிசியா போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டில் தஞ்சம் புகுந்து விடுகிறார். அங்கே அவர் கைது செய்யப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிய படையும் அங்கே இருக்கின்ற நஜ்த் தேசத்தை அந்த படையும் சேர்த்து போருக்கு செல்கிறது. இவரை அங்கே அரஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போது இவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் வந்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து செல்கிறோம் என்று சொல்லிவிட்டார். என்ன நடந்தது தெரியுமா? பெண்கள் உணவு வைக்கிறார்கள், தண்ணீர் வைக்கிறார்கள். வெட்கப்படுகிறார் அபூபக்கர், வேதனைப்படுகிறார். நான் எப்படிப்பட்டவன், நான் எப்பேற்பட்ட நிலையில் மக்காவில் இருந்தேன், அல்லாஹ்வின் தூதருக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்க வேண்டிய நான் இப்படி குடிப்பழக்கத்தால், மது பழக்கத்தால் இப்படி ஒரு சிறை கைதியாகிவிட்டேனே. பெண்கள் எனக்கு உணவு தரக்கூடிய அந்த நிலைக்கு ஆளாகிவிட்டேனே. நான் வெளியே மனதிலும் கழிப்பதற்கு அவர்களிடம் அனுமதி கேட்க வேண்டிய ஒரு கேவல நிலை ஆகிவிட்டனே. உணவு கொடுப்பதற்கு பெண்கள் வந்தார்கள். அந்த பெண்களை பார்த்து ஒரே ஒரு விஷயம் கேட்டார் அபூபக்கர், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இப்போது நான் சொல்கின்றதை நீங்கள் கேளுங்கள். எனக்கு ஒரு வாளும் கேடையும் ஒரு குதிரையும் ஏற்படுத்தி கொடுங்கள். நான்
வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் காதிசியா போருக்கு சென்று அங்கே நான் ஷஹீதாகிவிட்டால் இதுவரை நான் குடித்து கும்பாலம் எடுத்து நான் பாவத்தை முட்டையாக சேகரித்து வைத்திருக்கின்றேனே, இதுக்கு பகரமாகட்டும் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், நான் அங்கே ஷஹீதாகி விடுகிறேன், என்னை விடுங்கள், எனக்கு ஒரு குதிரையும் வாளும் கேடையும் தாருங்கள். இல்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த காதிசியா போரில் நான் உயிரோடு வந்து விட்டேன் என்று சொன்னால் படை இங்கே வருவதற்கு முன்னால் நான் என்னையே சிறைப்படுத்திக் கொள்கிறேன், நான் திரும்பி வந்து விடுவேன், உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொடுக்கின்ற தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். உக்கிரமாக போர் நடக்கிறது, போர் முடிந்து விடுகிறது. போர் தளபதி வந்து தனது மனைவியிடம் கேட்கிறார். நேராக உள்ளே நுழைந்து பார்க்கிறது, சிறையில் ஒரு இருக்கிறார். கை கால் கழுவிட்டு உணவு பரிமாற சொல்ல உணவு வைக்கிறார்கள். என் அருமை மனைவியே, உங்களிடம் ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒரு அற்புதம் காதிசியா போரில் நடந்தது. ஒரு மனிதன் கருப்பு துண்டணிந்து முகத்தை மூடிக்கொண்டு மிக உக்கிரமாக போர்க்களத்தில் போரிட்டான். அவனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த காதிசியா போரில் வெற்றியை தந்தான். ஒரு கட்டத்தில் அவனுடைய முகமூடி அவிழ்ந்து கீழே விழுந்தது. அவன் எடுத்து கட்டும்போது நான் பார்த்து விட்டேன், அவன் ஒரு சாயலுக்கு அபூபக்கரை போலவே இருந்தான். நான் அதனால் தான் வந்து பார்த்தேன், அபூபக்கர் சிறையில் இருக்கிறார். ஆனால் பெரிய அற்புதம் நடந்ததம்மா என சலாய்த்து பேசுகிறார். அந்த மனைவி அருகிலே வந்து சொன்னார்கள், என் அருமை கணவனே, அமீருல் முஃமினீனே, எங்களை மன்னித்து விடுங்கள். அபூபக்கர் தனது பாவங்களுக்கு பரிகாரமாகட்டும், அல்லாஹ்வை ஒரு குடிகாரனாக ஒரு கூத்தாடியாக மக்கள் மத்தியிலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியவனாக நான் சந்திக்க விரும்பவில்லை. நான் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், எனக்கு காதிசியா செல்வதற்கு ஒரு குதிரையும் வாளும் தாருங்கள் என கேட்டார். நாங்கள் கொடுத்து விட்டோம், நீங்கள் அங்கே பார்த்தது அபூபக்கர் தான் என்று சொன்னார். அல்லாஹ் அக்பர். வெளியே வந்து கட்டி பிடித்து நெத்தியிலே முத்தமிட்டார். அருமைக்குரியவர்களே, அருமை இளைஞர்களே, பாவம் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் செய்திருக்கலாம். இன்றைய கால சூழல் அதற்கு வழிவகை நமக்கு ஏற்படுத்தலாம். ஆனால் திருந்திக் கொள்வது என்பது ஒரு மூமியினுடைய உள்ளமாக இருக்க வேண்டும். நாளை அரிசியின் எல்லை பெற வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண விடயம் அல்ல, சாதாரண காரியம் அல்ல. ஒரு அவநம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அதே நிலையிலே நாம் மரணித்து விட்டால் வறுமை ஏற்படாது. மரணத்துக்கு பிறகு வறுமை என்பது கிடையாது, எந்த ஒரு கேள்வி விசாரணையும் இல்லை என நாம் நினைத்து நமக்கு நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அல்லாஹ்வை முழுமையாக நாம் கொள்ள வேண்டும், வறுமையை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். நாளை அந்த மோசமான நாளிலே ஆடை இல்லாமல் நிர்வாணியாக நிற்போமே, அந்த நாளிலே யானப்சி ஒவ்வொருவனும் தன்னை பற்றியே யோசிப்பானே, அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் என்பது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நமது பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவசரமாக பாவங்களில் இருந்து விலகி வந்துவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய அரிசி நிழலிலே யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இடம்தான். எங்களை சார்ந்தவர்கள், எங்களின் குடும்பத்தார்கள், முஸ்லிம்கள், மூமின்கள், பலஸ்தீன் மக்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் உதவி கேளுங்கள், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். இன்றைக்கு ஒவ்வொரு தனி ஒரு பலஸ்தீன் ஒரே ஒரு மனிதன் இருக்கின்ற வரைக்கும் அவன் என்ன சொல்கிறார்? தனி மனிதனாக நாங்கள் இருந்தாலும் எங்களோடு அல்லாஹ் இருக்கிறார். கடைசி பலஸ்தீன் ஒழிக்கப்படுகின்ற வரையிலும் நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையை இழக்க மாட்டோம், ஈமானை இழக்க மாட்டோம். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் சொல்கிறார்களே, எப்படிப்பட்ட ஈமான், எப்படிப்பட்ட உறுதி! இங்க ஒரு ட்ரெஸ் வைக்கிறதுக்கும் முடிய வைக்கிறதுக்கும் சட்டை போடுறதுக்கும் தொழு வர்றதுக்கும் பாடுபடுறவங்க கஷ்டமா இருக்க. தொழுகை ரொம்ப மோசமான ஒரு நிலையிலே நம்மிடம் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முனாஃபிக்குடைய எண்ணமாக சொல்றாங்க. முனாஃபிக்குகள் தான் சுபூ தொழுகையும் இஷா தொழுகையும் கஷ்டமா இருக்கும், பாரமா இருக்கும். அல்லாஹ் சொல்றாங்க, சோம்பேறிகளாக முனாஃபிக்குகள் தொழுகைக்கு வந்து நிற்பார்கள். தொழுகைனாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இமாம் ஹசன் பஸ்ரி சொல்றாரு, சொல்லிக் கொடுக்கிறேன், கேடுகட்ட உள்ளம் எது தெரியுமா? தொழுகையில் இருக்கும்போது எப்படா இந்த இமாம் முடிப்பார்னு நினைக்குது பார்க்க. இது உள்ளங்களிலே மிக கேடுகட்ட உள்ளவர் சொன்னார். இதால எப்ப குரானை ஓதி முடிப்பார்? சின்ன சின்ன சூறா ஓதி வைக்கக்கூடாதா?
இப்படி நினைக்கலாம் பாருங்க. இது சடைந்த கேடான உலகம் என்று சொல்றாங்க. நல்லா பாதுகாக்க வேண்டும். விவாதத்தில் நாம் சரி செய்வோம், நமது பாதைகளை சீர் செய்வோம், ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வோம், நேர்மையான வாழ்க்கையை வாழ்வோம். நாளை அரிசி நிலையில் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, அவருடைய பாவங்களை எல்லாம் அலட்சியப்படுத்தி, அவருடைய நிலையில் அந்த நிலந்தரக்கூடிய வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ள கூறிய வாழ்கின்றமான இந்தியர்கள்